2, 3 நாளா பாப்பா பேன் கேக் கேட்டுக்கிட்டே இருந்தா. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கூட அழுதுகிட்டே ஒரே ஒரு பேன் கேக் மட்டும் செஞ்சு கொண்டு வாயேன் அப்படின்னு கேட்டா. அழுகாம ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அம்மா ஈவினிங் உனக்கு சூடா செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. 1/2 கப் ஜீனிய பவுடர் பண்ணி எடுத்துட்டு, அது கூட ஒரு முட்டை, கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ், சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அடிச்சுட்டு, 1 கப் கோதுமை மாவு கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பேன் கேக் பேட்டர் ரெடி ஆகிரும். பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேன் கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் ஏலக்காய் போட்டு செஞ்சதுனால கோதுமை தோசையில் இனிப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து செய்யவே அந்த கொஞ்சமாக கேக் சாப்பிட்ற ஃபீல் இருந்தது. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளோட லஞ்ச் பேக்லாம் செக் பண்ணிவிட்டு அதையுமே தொடச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பேன் கேக் ஊற்றி அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே ஹோம்ஒர்க்கும் செய்ய ஆரம்பித்தாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.